வேதத்தில் இருக்கக்கூடிய சின்ன வசனம் என்று சொல்லுகிறதில் ஒரு சில வார்த்தைகளை இன்றைக்கு தியானிக்கவும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று நான் அதுக்காகத்தான் ரொம்ப தேவ சமூகத்தில் அருமையாக நிற்கிறேன். ஒரு பிரசங்கம் என்ற அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் அது ஒரு ஆவிக்குரிய மாறுதலை உண்டு பண்ண வேண்டும், மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அதனால் தேவன் நம்மோடு பேசுவாராக. இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக சின்ன வசனங்கள் 2-3 சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஏசாயா 37 அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கே யோசபாத் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் இந்த சீரிய ராஜாவுடைய அதிபதி ரப்சாக்கே இஸ்ரவேலுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி நெருக்கடியான நேரம், மிகவும் இக்கட்டான நேரம். இந்த வேத பகுதியை பல வேளையில் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த யோசபாத்துக்கு வந்த நெருக்கடி, அந்த நேரத்தில் அவர் முதலாவது தேடினது தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய சமூகத்தை தேடினார். அதுதான் அவருடைய சக்ஸஸ், வெற்றிக்கு பெரிய ஒரு அடிப்படை காரணம் அதுதான். அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமான இவ்வளோ பெரிதான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், அவன் கர்த்தரை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 37 அதிகாரம் 15வது வசனத்தில் அவன் கர்த்தரை நோக்கி. சின்ன வசனம், அது ஒரு வசனம். 15ஆம் வசனம் ஒரு வசனம் என்னது? கர்த்தரை நோக்கி. அது கீழே இருக்கிற அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள்னு சொன்னால் பெரிய வசனங்கள். 2-3 வசனம் வாசிங்களாம் பார்க்கலாமே. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். போதும் தொடர்ந்து வாசிங்க. ஏன் அதை வாசிக்க சொன்னேன்னா, கொஞ்சம் நம்ம பாடின பாடல் அதுதான். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? அதுதான் இந்த யோசபாத் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அதை சொல்லித்தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் வேறு ஒருவரும் இல்லையே. இந்த அசீரிய ராஜாக்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வங்கள் அல்லவே. இவர்கள் இப்படிப்பட்ட இந்த பிரஜாதியான இந்த ராஜா, இந்த தேவன் அல்லாதவர்கள் மெய்யான உம்முடைய தேவனை பார்த்து அவமரியாதையாய் பேசுகிற வார்த்தை நீர் கேளும். சரித்திரங்கள் நமக்கு நன்றாக தெரியும், பல வேளைகளில் தியானித்திருக்கிறோம். அந்த காலத்தில், அந்த நாட்களில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த நாள் கண்டிதமும் நெருக்கமும் தூஷணமும் கண்ணீரும் வேதனை நிறைந்த நாள். இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர் செய்த முதல் காரியம், அந்த அவனுடைய ஸ்தானாதிபதியை ரெட்டுடித்தவனாக தேவ மனுஷனிடத்தில் அனுப்புகிறார். முதலாவது அவரிடத்தில் போய் ஆலோசனை சொல், அவருடைய ஆலோசனை அவரையும் ஜெபிக்கும்படி சொல். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு வந்திருக்கிற தேசத்திற்கு என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் அனுப்புகிறார், அவனுக்காக ஜெபிப்பதற்காக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு நெருக்கடியும் இக்கட்டும் கண்டிதமும் வேதனை நிறைந்த சூழ்நிலை வரும்போது முதலாவது யாரை தேட வேண்டும்? முதலாவது தேவனுடைய கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும்.
அதுக்கு நேர் மாறாகத்தான் சிலர் செய்கிறது. ரொம்ப நெருக்கடி. டாக்டர்லாம் கைவிட்ட பிற்பாடு தான் யார்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லுவோம், அவரை கொஞ்சம் ஜெபிக்க சொல்லுவோம் என்று சொல்லுவார்கள். அதை பற்றி அருமையான தேவ பிள்ளைகளே, அது அவரவருடைய விசுவாசத்தை சார்ந்தது. அவருடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையில் தான் தேவன் கிரியை செய்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த சம்பவத்தை ராஜாக்களின் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் நாளாகம புஸ்தகத்திலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களோட புஸ்தகத்தில் நான் இப்போ சொல்லவில்லை, இதெல்லாம் நான் தியானித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முக்கியமான நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன வசனமாக இருந்தாலும் அதற்குள் அடங்கி இருக்கிற கருத்து மிக மிக ஆசீர்வாதமானது. என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற இந்த திரள் கூட்டமான ஜனங்களுக்கு எதிராக எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய கண்கள் உண்மையே. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இந்த சரித்திரங்களெல்லாம் நாம் முழுதாக படிக்க வேண்டும். இந்த ஏசாயா 37ஆம் அதிகாரத்தையும் நாம் முழுமையாக படிக்க வேண்டும். அவன் கர்த்தரை நோக்கி எந்த சந்தர்ப்பத்தில் ஜெபிக்கிறார் நம்முடைய நாளாகமத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய கண்கள் உண்மையே. நான் அடிக்கடி இதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனது உண்மையே. அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஏ என்று சொல்லுகிற அந்த வார்த்தை முக்கியமானது, பலன் உள்ளது. ஏனென்றால் வேறு எங்களுக்கு எந்த விதமான நோ அதர் ஹோப் எக்ஸப்ட் யூ லார்ட். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேர் இஸ் நோ ஹோப். சில வேளைகளில் நாமும் தேவனையே எங்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதுக்காக சில சோர்ஸ் எல்லாம், சில வழிகள்லாம் கர்த்தர் என்ன செய்து விடுகிறார்? அடைத்து விடுகிறார். நாளை கட்டாயம் தருவேன்னு சொல்லியிருப்பான். அவனை போய் கேட்டால் கொஞ்சம் முன்னதான் ஆகிப்போச்சு, முடியாது, அந்த தகைச்சு போயிடுவோம். இக்கட்டான நேரம். கர்த்தரை நோக்கி பார்த்து என்னென்னா பல 2-3 சந்தர்ப்பங்கள் முந்தின நாள் எனக்கு அப்படி வந்திருக்கிறது. ரொம்ப நம்பிக்கையாக, அதாவது நான் அந்த வீட்டில் 58 தாண்டவர் ஆயமுதல் தெரு அந்த பிரதிஷ்டை நாள் வந்துவிட்டது. நாளைக்கு பிரதிஷ்டை. இன்றைக்கு ஒரு ஆள் ரொம்ப நம்பி அவரை தான் என்ன ரொம்ப என்னுடைய வாழ்க்கை விசுவாச கேட்க மாட்டேன், அது சூழ்நிலை கட்டாயம் கடன் கேட்டாங்கன்ட்டு போனேன். அந்த அவ்வளோ நம்பி இருந்த மனுஷன் இந்த காசே இல்லைன்னு சொல்லிட்டான். நாளைக்கு காலையில் நான் வீடு பிரதிஷ்டை பண்ண வேண்டும், ஒரு பைசா இல்லை. ஊர்லேருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் வந்துட்டான். அவங்கள கூட நான் விசாரிக்க முடியல. நாங்கள் அவங்க என்னத்துக்காக எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் வந்தாச்சு, நீங்கள் இருங்க நான் வாரேன்ட்டு போனது தான். அந்த ஆள் இல்லைன்னு சொல்கிறேன். என்ன இக்கட்டில் உதவி செய்கிறது. அதாவது சில வேளைகளில் எதுக்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய கண்கள் அந்த நேரம் யோசித்தேன் பல தடவை. எனக்கு உதவி செய்கிறது இந்த குளோப் டிரான்ஸ்போர்ட் குப்தான்னு ஒருத்தர் இருந்தார், மார்வாடி. குப்தா மார்வாடி இல்லை, ஆனால்
என் மேலே ரொம்ப நம்பிக்கை. எந்த நேரத்தில் போய் ஒரு 50,000 வேணும். அந்த வீடெல்லாம் இது பண்ணும்போது எனக்கு ஒரு 50,000 ஒரு எழுத்தோ உங்கள் வார்த்தை தான் சார் தருவார். நேராக போனேன். நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டீ, அந்த மாதிரி டீ யாரும் போடுறதில்ல. நான் போனால் என்ன அப்படி தான் உள்ளே அவங்க கூட்டிகிட்டு போயிடுவார். ஆட்கள் இருக்கிற இடத்துல உட்கார உள்ளே நல்ல ஒரு டீ. என்ன இவ்வளோ அவசரமாக ஓடி வந்திருக்கிறீங்களேன்னு கேட்டார். சார், இந்த மாதிரி ஒருத்தனை நம்பி இருந்தேன், நாளைக்கு வீடு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். எதற்காக? நீங்கள் யாரும் சரியாக பதில் சொல்லலை, புரியுதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் யாருமே கர்த்தரையே நோக்கி இருக்கும்படியாக. வேற எதான் சொன்னேன், வேற எந்த விதமான நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் கர்த்தரையே உம்மையே நோக்கி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரையே நோக்கி இருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள். அதனால இந்த வார்த்தையை நான் ரொம்ப அடிக்கடி உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை, இந்த எழுத்தை ரொம்ப அழுத்தி எம்பசைஸ் பண்ணி பேசுவதுக்கு காரணம் நான் என்னுடைய அனுபவம். அது அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த யோசபாத் சொல்லுகிறார், அளவும் பலம் இல்லை, நிற்கவும் பலம் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று தான் எங்களுக்கு, எங்களுடைய கண்கள் கர்த்தரையே. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு வரக்கூடிய பல நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும், இக்கட்டான நேரங்கள் இருக்கும். சர்வ உதவிகளும் நம்மை விட்டு அற்றுப்போன சூழ்நிலைகளைப் போல சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நான் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்குமானால், ஆண்டவரே உம்மை தவிர வேறு சகாயர், அவர் வானத்தின் பலகைகளை என்ன செய்வார்? திறப்பார். இப்படி நடக்குமா அப்படின்னா அப்படி நடக்கும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, எல்லாம் நம்பிக்கை இல்லை, உயிரே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நாம் கர்த்தரையே நோக்கி இருப்போமானால் கர்த்தர் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த 30 விபி கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது 2 முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மரணம்தான் அடுத்தது மரணம். ஆண்டவரே, நான் மரணத்தை டேஸ்டட் த டெத் அந்த நாட்களில். என்றாலும் ஆண்டவரே, அதில் இருந்தும் கர்த்தர் அவரையே நம்பி சொன்னால், ஐயா ஒரு டாக்டர் வாங்க, ஒரு மாத்திரை, அதனால் நல்ல எனக்கு ரொம்ப நெருக்கமான பற்றுதலான அவர் சொன்னார், இவங்கெல்லாம் முட்டாளுங்க ஐயா, ஒரு மாத்திரை போட மாட்டேங்கிறாரு. நான் கர்த்தரையே நோக்கி இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் பார்த்து சொல்லுவார்கள், உங்களை பார்த்தா அந்த சக்கரை நோயாளின்னு சொல்லவே முடியாது. அதான் சொல்லும், அதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரே என் கண் உண்மையே வேறு எந்த விதமான அந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை வசனத்தை வாசித்துட்டு அப்படி சொல்லுறதுல எல்லாம் நம்முடைய அனுபவங்கள். அதனால்தான் உண்மையே என் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்குமானால், சின்ன வசனம்தான், கர்த்தரை நோக்கி. இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய கண்கள் கர்த்தரையே
நோக்கி இருக்குமானால் அவரை நோக்கின முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அவளை கர்த்தர் கைவிடவும் மாட்டார். இது நீங்கள் வெறும் பிரசங்கம் கேட்குறதுன்னு அதான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்க. பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறேன். பண்ண பிரசங்கம் தானா இன்றைக்கி புதுசாக பண்ணலை இந்த பிரசங்கத்தை. ஆனால் இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் மாறுதலை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் பேரில் ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை ஒரு அதுக்காக தான் நான் ஜெபித்துட்டு ஆண்டவரே பேசின வசனம்தான். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உண்மையே நம்ம எந்த சூழ்நிலையானாலும் சரி உண்மையே கர்த்தரையே அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நிலைக்கு எங்களுடைய விசுவாசிகளை கொண்டு வரும் என்று சொல்லுகிற அந்த ஒரு வாஞ்சையில் தான் நான் சொல்லுகிறேன். ஒரு பிரசங்கம் அல்ல, அது ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. 141 சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது சொல்லுகிற வார்த்தையை வாசிங்கள். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அந்த 2 இடத்துல அந்த சேர்த்துக்கிடணும். என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறதுன்னு அவர் சொல்லுகிறார். ஆனால் யோசபாத்து சொல்லும்போது என் கண்கள் உண்மை, அதுபோல் தாவீதோட நம்பிக்கை அதுதான். அந்த எழுத்து அங்கே விட்டு போயிருந்தாலும் அந்த கருத்து அங்கே மறைந்து என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அடுத்தது என்ன சொன்னார்? உம்மையே நம்பி இருக்கிறேன், என்னை வெறுமையாக விடாதிரும். இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பல பிரச்சனைகளில் வந்தவர்கள் இருக்கலாம். இதே போன்ற பல சூழ்நிலைகளில் நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். அந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது போல, ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், என்னை வெறுமையாக விடாதிரும். யோசபாத்து சொன்னது போல இந்த நெருக்கடியான இக்கட்டான இந்த காலத்தில் நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, எனக்கு ஒன்றே ஒன்று, என் கண் உம்மையே நோக்கி இருக்கிறது. பதில் உடனே கிடைத்தது. ஏசாயா சொல்லி அனுப்புகிறார், பயப்படாதே, நான் தாவீதுக்கு அனுகூலமாய் இந்த நகரத்தை ரட்சிப்பேன், பறந்து காக்கிற பட்சி போல நான் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை நான் ரட்சிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நல்ல ஒரு தாவீதை போன்ற நல்ல அருமையான இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் தாவீது நிமித்தம் அவர் எனக்காய் பரிந்து பேசி தேவ சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டுகிற நிமித்தம் நான் இன்றைக்கு வெறுமையாக போவது, அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் கண் உண்மையே நோக்கி இருக்கிற எங்களை நம்பியிருக்கேன் வெறுமையாக. இன்றைக்கும் அதை தான் சொல்லுகிறேன். பல நெருக்கடியில் வந்திருக்கலாம். என்ன சொல்லுங்க? நான் வெறுமையாக போவதில்லை, என்னை வெறுமையாக விடாத ஆண்டவரே, நான் விரும்புகிற என்னுடைய தேவைகளை சந்தியும். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர்கள் தேவன் வேறு ஒருவரும் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு யாரும் இல்லை. தேவன் என்றால் நீர் ஒருவர் தான். யோசித்து பாருங்க, அந்த ஒரே ஒப்பற்ற சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாக அவரை பார்த்து உரிமையோடு, அப்பா எனக்கு உதவி செய்யும், நான் யார் இடத்துல போவேன், எனக்கு தகப்பன் நீர் தானே. பாடெல்லாம் பாடுவோம், எனக்கு சரியாக பாடல் வராது, எல்லாம் நீர் தானே, தகப்பனின் நீர் தானே, தாயின் நீர் தானே, எனக்கு எல்லாம் அப்படி என்று சொல்லுகிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவாரா? ஒரு பெற்றோர் பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஒரு கையில் பைசாவே இல்லாமல் இருக்கலாம். அன்றைக்கி உங்களுடைய நேசிக்கிற மகன் வந்து, அப்பா எல்லாம் நீர் தானே,
நான் உண்மையே நம்பி இருக்கிறேனே, இவர் கையிலேயே பாக்கெட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த காலியாக இருந்தாலும் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இப்படி சொல்லிட்டானே, இப்போப்பா உனக்கு யார்கிட்டையாவது போய் கடன் வாங்கி என்ன செய்துறோம்? மனுஷிகம். நம்முடைய தேவன் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே ஆண்டவரே என்று அவரை நோக்கி பார்த்து கேட்டால் உண்மையான இருதயத்தோடு தராமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அந்த விசுவாசத்துக்கு நான் வர வேண்டும், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குன்னு. அப்படி செய்கிறது இல்லை. சரி ஆண்டவரே, அப்படி பிடிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க. என் கண் இரண்டாவது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில், ஜீவ அப்பம் நானே. சின்ன வசனம். என்ன? ஜீவ அப்பம் நானே. இந்த சின்ன பிறந்தவுடனே சின்ன பிள்ளைகள் அவங்க பேச கற்ற உடனே நம்ம சொல்லிக் கொடுக்குற வசனம் சொல்லி, பிள்ளை என்ன வசனம்? ஜீவாப்பம். அது தத்து இப்போ கொஞ்சம் பொறுத்து என்ன சொல்லிடணும்? ஒரு வசனம் சொல்லலாம், டக்குன்னு சொல்லணும், ஜீவாப்பம் நானே. நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா அப்படி சொல்லி கொடுக்காத மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. அது என்ன? கர்த்தரன் மேய்ப்பரா. அது எல்லோரும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன வசனம், ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்பம் மாத்திரம் இது சாதாரணமான அப்பம் அல்ல. இது வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்முடைய நித்திய ஜீவன் உண்டாகும்படி நமக்காக கொடுக்கப்பட்ட அப்பம். 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். விளங்குச்சா உங்களுக்கு? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கிரியை நடப்பிக்கிறீங்களா? இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வசனம் தயவுசெய்து ஒரு தடவை கூட வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அழிந்து போகிற போஜனம். இன்னைக்கு காலையில் சுட்டு வச்சா சாயங்காலம் ஊசி போகுது, கெட்டு போகுது. இன்னைக்கு பிரெட் நாளைக்கு இருந்தால் அந்த பிரெட்டு கெட்டு போகுது. அழிந்து போகிற போஜனம். இன்னைக்கு சாப்பிட இல்லைன்னா நாளைக்கு குப்பை தொட்டியில் போடுற உடனே நம்ம செய்கிற அந்த ஆகாரங்கள் எல்லாம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும். நித்திய ஜீவன் வரைக்கும். இப்போ நான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய வரைக்கும் நிலை நிற்க போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். கிரியை நடப்பியுங்கள். இந்த அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்கிறதுக்கு வாரம் முழுசும் ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட சரியான நேரத்துக்கு தேவனை தேடுறதுக்குன்னு இல்லை. அழிஞ்சு போகிற போஜனம். போஜனம் தேவை தான். போஜனம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. நான் 3 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. போஜனம் அது 2வது பாகம்தான். முதலாவது நம்முடைய பிரயாசம் எதுக்காக இருக்கட்டும்? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். அதுக்காக எத்தனை பேர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க பாருங்கள். எத்தனை பேர் பலருக்காக நான் துக்கப்படுறது உண்டு நம்ம சபையில். என்ன மற்றவர்கள் துக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? விசேஷித்த ஜெபம்னு வைப்பேன். சில விசுவாசிகளை பார்க்கவே முடியாது இன்றைக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷம், அநேக விசுவாசிகள், வராத விசுவாசிகள் அந்த ஸ்பெஷல் ப்ரேயர்னு வச்சா கட்டாயம்
வந்துடுவாங்க. நான் அவங்கள ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும். வராதவங்களை என்ன செய்கிறது? உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது அந்த நித்திய ஜீவன் அடைவதற்காக, அந்த போஜனத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்கிற எண்ணம் இருந்தால் அது உங்களுடைய செய்கையில் தெரியும். செய்கையில் தெரியும். இன்றைக்கு அநேகருடைய நிலை என்னன்னு சொன்னால், நித்திய ஜீவனை இழந்து போகிற நிலை. இந்த அப்பம் ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன அந்த அப்பம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம். இரண்டாவது சொல்லுகிறேன், வார்த்தை ஜீவனாகிய அப்பம். வார்த்தையின் ஜீவன். இயேசு கிறிஸ்துவோட சோதனைக்காரன் வந்தான் ஆசிக்கிறோம். கொஞ்சம் கவனிக்க வேணும். நம்மகிட்டையும் சோதனைக்காரன் வருவான். அதில் சோதனைக்காரன் எப்போ வருவான்? சோதனைக்காரன் எப்போ வருவான்? நமக்கு எப்போதும் வர மாட்டான். நமக்கு எப்போ இந்த நெருக்கடி ரொம்ப முட்டி அந்த நேரம்தான் வருவான். என்ன உன்னோட விசுவாசம் என்னாச்சு? நீ எனக்கு கொஞ்சம் கை கொடுத்துட்டேன்னா இந்த நெருக்கடியில் நீ என்ன செய்யலாம்? தப்பிச்சிடலாம். ரொம்ப இப்படி நமக்கு ரொம்ப நெருக்கடிகள், ரொம்ப பிரச்சனைகள், வேற வழியே இல்லை. கொஞ்சம் என்ன சொன்ன பாருங்களா, என்ன செய்கிறேன்னு அந்த நேரம் வருவான். நான் பரிகாரியாக இருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? என்ன செய்கிறதுனே தெரியாதுன்னு கலங்கிட்டு இருக்கிறிய, நான் உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும். அவனை போல பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறது போல, இந்த ஏவாள் ஒரு பெரிய அவளுடைய மனசில் இருந்ததெல்லாம் என்னதான், இந்த மரத்துக்கனியை இதை பயன்படுத்திட்டான் பிசாசு, வந்து நிற்கிறான். அதே மாதிரி தான் நமக்கு சில எப்போ பிசாசு வருவான்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்போ பிசாசு வந்தான்? அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி முடித்த பிற்பாடு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. என்ன செய்யறதுன்னு தெரியல. வனாந்திரத்தில் அவருடைய அந்த உபவாச நாட்கள் ரொம்ப ஆசீர்வாதமான நாட்கள். பல வேத வசனங்கள் அதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். தேவதூதர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஆகையினாலே எப்படி அந்த தேவ பிரசன்னத்துக்குள் இருந்ததுனாலே பசி என்பதே அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தில் அந்த 40 நாள் உபவாசம், அது ஒரு இடத்துல அதை கொஞ்சம் யோசிக்க வேணும். பல அனுபவங்கள் இருக்கிறது. அதில் பல பரிசுத்தவான்களுடைய உபவாச நாட்களுடைய அனுபவங்களையும் அவர்கள் என்ன அனுபவித்தார்கள் என்று சொல்லுகிற அந்த தேவ தரிசனம் இதெல்லாம் வச்சு யோசித்து பார்த்தால், இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய உபவாச நாட்களிலே அவர் எவ்விதமான ஒரு மகிமையான நிலைக்கு இருந்தார் என்பதை ஊகிக்க முடிகிறது. ஆகையினால்தான் அந்த வசனம் சும்மா ஒரு வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. உபவாசம் முடிந்த பிற்பாடு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. இப்போ யோசிக்கிறார், சரி ஏதாவது சாப்பிடலாமே. சோதனைக்காரன் வந்துட்டான். பார்த்தீங்களா, யார் வந்துட்டா? லூசிபர் வந்துட்டாங்க. சோதனைக்காரன் வந்துட்டான். எப்படி? நமக்கு ரொம்ப பசி உண்டாகிற நேரத்தில் இந்த சோதனைக்காரன், சரி இதை நான் இது வரைக்கும் சாப்பிட்டே இல்லை, பசி தாங்காமல் எதையாவது சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். சில பசி தாங்காமல் சில ஊழியக்காருடைய அனுபவங்கள். பழத்தோல், வாழைப்பழத்தோல் சாப்பிட்டு பிளாட்ஃபார்மில் போட்டு அதை எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க, பசி தாங்க முடியாமல். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது யார் வந்து நிற்பான்? சோதனைக்காரன் வந்து நிற்பான். அவனை ஜெயிக்க வேணும். அதான் சொன்ன வார்த்தை அப்பமான
இயேசு அவனுக்கு என்ன சொன்னார்? மனுஷன் 34 மாத்திரம் இல்லை, லூக்கா சுவிசேஷம் 4:4 வாசிக்கிறோம். மனுஷன் அவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகள் நீ சொன்ன ஆகுமே. பார்த்தீங்களா, அவனுக்கு அதுதான் தெரியாது. எது ஒன்றுமில்லாமல் இருந்த அவர் ஒன்றை, இந்த கல் அப்பமாக தேவையில்லை. அவருக்கு அப்பம் தேவைன்னா அப்பம் தானே. வானத்து மன்னாவை பொழிய பண்ணினவர், விதைப்பும் அறுப்பும் இன்றி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தூதருடைய அப்பத்தினாலே போஷித்தவர், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று சொன்னவர், இந்த கல் அப்பமாக்க தேவையில்லை. அவர் அப்பம் வேண்டும் என்று சொன்னால் அப்பம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்கிறார் பாருங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை அப்பமாகும். வார்த்தை நமக்கு ஜீவனாகும், வார்த்தை நமக்கு பலனாகும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய எத்தனையோ சன்னியாசிகளுடைய அனுபவங்களை நாள் கணக்காக உணவின்றி அவள் இன்றும் ஜீவிக்கிறார், செத்து போகலை. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். 4 நாள் 5 நாள் பொறுத்து யாராவது என்னத்தையாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாகலை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. ஆண்டவரே இந்த அதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே இந்த வார்த்தையில் நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, அதை எனக்கு செய்யும். இந்த வார்த்தை இப்படி நீ வாக்கு பண்ணியிருக்கிற, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று சொன்னால், அந்த வார்த்தையை நாம் உரிமை பாராட்டி கேட்பதற்குரிய ஒரு சுதந்திரம். அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. ஆண்டவரே நீர் இப்படி எனக்கு வாக்கு பண்ணினீரே. நான் ஊழியத்தை விட்டு விட்டு போக வேண்டும் என்று நினைத்த காலத்தில் கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை அநேக வேளைகள் இப்போ நான் ஆண்டவரே, ஆனால் அந்த வார்த்தையில் அவர் தவறவே இல்லை. பாருங்க, வார்த்தையில் உண்மை உள்ள கர்த்தர் என்றால் அநேக வேளையில் சொல்லியிருக்கேன். அன்று நீ சொன்ன அந்த வார்த்தையை நீ இன்றைக்கும் மனதில் வைத்து நிறைவேற்றுகிறீரே, உங்கள் கோடி நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவனை நாம் என்ன செய்கிறோம்? அவர் தான் சொன்னார், ஜீவ அப்பம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை வாசிங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் 2வது குறிப்பு என்ன சொன்னேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய ஜீவனுக்கு அதிகாரியான இந்த வார்த்தை, அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்களே, விசுவாசிக்கிறீர்கள். ஆயிலும் நித்திய ஜீவன் அடையும்படி நீங்கள் என்னிடத்தில் வருவதற்கு மனதில்லை. இந்த வசனம் படிச்சிட்டிங்களா? என்ன உங்களுக்கு விளங்குச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க, கவனிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து ஜீவ அப்பம் நானே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது இந்த வேத வாக்கியம்தான். அப்பம், வார்த்தையாகி அப்பம் நான் என்று. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேத வாக்கியம் உங்களுக்கு நித்திய ஜீவன், அந்த அப்போ அது என்ன கொடுத்து சாட்சி கொடுக்கிறது. அப்படி இருந்தும் நீங்கள் என்னிடத்தில் வர என்றால் வேத வாக்கியங்களை விசுவாசிக்கும்படி உங்களுக்கு மனமில்லையே. புரியுதா? அதுதான் அதனுடைய புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த வார்த்தை தான் என்னது?
இயேசு, வார்த்தையாகி இயேசு, வார்த்தை தான் அப்பமாகி இயேசு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குற அப்பம் இயேசு. ஹல்லேலூயா. என்னை குறித்து சாட்சி கொடுக்குற அவைகளே, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி நான் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி அறிந்திருந்தும் நீங்கள் ஜீவன் உண்டாகும்படி, ஜீவனை அடையும்படி ஜீவ அப்பம் நானே என்றால் நம்ம காண்கிற இந்த டெய்லி பிரெட் அல்ல. The word of God is the real bread. தேவனுடைய வார்த்தை தான் அந்த உண்மையான அப்பம். அந்த வார்த்தை தான் இயேசு. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? நித்திய ஜீவன் அடையும்படி இந்த வார்த்தையாகிய என்னிடத்தில் வரவங்களுக்கு மனதில்லையே. எவ்வளவுதான் இத்தனை ஆண்டுகள் பிரசங்கம் வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, இன்றைக்கு நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க? நானில் இந்த வார்த்தையின்படி நீங்கள் நித்திய ஜீவனுக்கு சத்தியப்பம் சொல்ல மாட்டீங்களே, வாயை திறக்க மாட்டீங்களே. நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக தான் இருக்கிறீங்க. அந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்களும். அப்படி இருந்தும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஜீவ வார்த்தை என்னிடத்தில் என்ற அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை மாம்சமானது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை இடத்துல வர உங்களுக்கு மனம் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையை பற்றி கொள்ள முடியலையே. இயேசு எல்லாருக்கும் தெரியும், இயேசு எல்லாரும் அறிக்கை எடுக்கிறோம் அவருடைய ஆனால் அந்த வார்த்தையை அவர் சொன்னபடி அதை பற்றி கொள்ள என்ன இல்லை? மனம் இல்லை. அதே நிலையில் தானே இருக்கிறோம். மாற்றம் இல்லையே வாழ்க்கையில். எவ்வளோதான் சமாட்டி போட்டு அடித்தாலும் உங்களுடைய இருதயத்தில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தும் உங்களுக்கு நித்திய ஜீவன் நான் தான், அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இந்த நித்திய ஜீவனுக்கு வார்த்தையை விசுவாசி வரவில்லையே. இவ்வளவெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன தெரிஞ்சு? இந்த வேத வசனத்தின்படி ஜீவிக்காத ஒருவருக்கும் பரலோக ராஜ்யம் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிந்திருந்தும் இந்த வேத வசனத்தை கை கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு மனம் இல்லை. 100க்கு 1%, 2% விசுவாசிகள் இந்த வார்த்தையை, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஆண்டவர் என்னை அப்படி மாற்றும். ஒரு அம்மா, ஒரு சின்ன பிள்ளை, அம்மா இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை, ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு இன்னும் ஒரு அடி இறக்கம். என்னது? ஜெபம் தான் அது. இந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அதுக்கு யார்? அப்பாவுக்கு இன்னும் ஒரு அடி இறக்கம். இது என்னடா அது? தலை மேலே உச்சியில் ஒரு அடி இறக்கணுமா? இன்னும் ஆண்டவரே இன்னும் ஒரு அடி இறக்கம். ஏன்னா அவர் நல்ல வேத வசனம் எல்லாம் நல்லா தெரிஞ்சவர். வேத வசனம் எப்படி பேசினாலும் இதுக்கு அப்படி, அதுக்கு இப்படி எனக்கு ஒரு சிலர் தெரியும். நான் ஒரு ஆள்கிட்ட 3/4 மணி நேரம் வேத வசனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்து இது உதவா கேஸுன்னு சொல்லி தள்ளிட்டேன். அவரை திருச்சியில் இருக்கார். அருமையான சிலருக்கு வேத வசனங்கள் எப்படி தெரியும்? நல்ல தலையில் நல்ல வேத வசனம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சது அதுதான். அந்த நல்ல மூளை அறிவு, வசனத்தை எப்படி அந்த கமெண்ட்ரி அது எல்லாம். ஆனால் இருதயத்தில் ஒரு சுக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க. இருதயத்தில் அதை வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வாசித்த அந்த 39வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5:40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஜீவன் உண்டாகும்படி இந்த வசனம் எல்லாம் தலையில் அது அந்த இது சொல்லணுமா, அப்படி சொல்லணுமா, ஒரு 10% எல்லாம். ஆனால் என்ன இல்லை? ஜீவன் இல்லை உள்ளத்தில். அந்த ஜீவன் இப்போ அவர் சொல்லு எல்லாம் தெரியுது. ஆனால் என்ன சொன்னாலும் இந்த அபிஷேகத்தை விசுவாசிக்கிறது இல்லை, இந்த ஜீவனுடைய வழி இல்லை. அதனால் அந்த பிள்ளை எப்படியாவது ஒரு அடி இறக்கும்னா அந்த தலை, அதுக்கு நின்று தலைக்கு கீழே இந்த இருதயத்தில் இல்லை, தலையில் தான் ஒரு அடி
தலைக்கும் இதுக்கும் இருதயத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த தலை இருக்கிறது எங்கே இறக்கும்? ஒரு அடி இறக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் நான் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு அடி இறங்காது. புரியுதா? நான் இன்னும் 10 தடவை ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் ஒரு அடி இறக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜான் கூட என்ன செய்யாது? இறங்காது. வந்து அப்படி குறவுலையில் என்னென்ன அப்படியே போயிடும். அப்படிப்பட்ட நிலையில் நான் ரொம்ப பரிதாபப்பட்டு சொல்கிறேன் அவங்கள. இவ்வளவு காலம் இருந்தும் விசுவாசத்தில் ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. சின்ன வசனம் என்ன வசனம்? ஜீவாப்பம். நான் சின்ன வசனம்தான், அதில் என்ன இருக்கிறது அறிந்து கொள்ள. இப்போ புரிஞ்சுதா கொஞ்சமாவது? என்னமோ ஆண்டவர் தான் வெளிச்சம். நான் ஆண்டவர் சொல்கிறத சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அருமையான இதுதான் ஜீவன். எதுதான் ஜீவன்? வார்த்தை தான் ஜீவன். அது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார். நல்லாருக்கு பெய்யும் மழை எல்லாருக்கும். அந்த மாதிரி இந்த கிருபை ஊற்றப்படுமானால் அந்த கிருபை நல்லது தான், நமக்கு தேவை. அது எல்லாரும் கிடைக்கும். கிருபை கிடைச்சிட்டதுனால எல்லாம் கிடைச்சிட்டது மாதிரி அர்த்தம் இல்லை. சரி, நேரம் ஆகி போச்சு. அடுத்தது வருவோம். 3வது, இயேசு கண்ணீர் விட்டார். இதுவும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வசனம்தான். என்னது? இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இந்த வசனம் மனப்பாடமாக படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கியா? அல்லேலூயா. அப்போ இயேசு, அப்போ இந்த கர்த்தரின் மேய்ப்பர், ஜீவாப்பம், இயேசு கண்ணீர் விட்டார். புரியுதா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அப்போ எப்போத்துலேருந்து தெரியுது? சிறு வயதிலிருந்தே தெரிகிறது. ஆனால் ஒரு அளவுக்கு வந்த உடனே இதெல்லாம் எங்கேயோ காற்றுல போயிடும், அது பிரயோஜனப்படாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இங்கே வாசிக்கிறோம், இயேசு இன்றைக்கு நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை நேசிக்கிறார். எல்லாம் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. அது மாத்திரம் உண்மை. நான் எத்தனை தடவை அவரை மறுதலித்து போனாலும், தூரமாய் போனாலும், அவருடைய ஒரு அன்பின் கயறு ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே அந்த அதான் அவருடைய பெரிய. இன்றைக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னால் அந்த கொக்கி போட்டு இழுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அன்பின் கொக்கியை போட்டு என்ன செய்கிறார்? இன்னும் நீ சரி, உன்னை நான் விட்டு விடவில்லை. அதுக்கு தான் இயேசு என்ன செய்தார்? யோவான் சுவிசேஷம் 11:35 வசனம். எந்த சந்தர்ப்பத்தில், எந்த வேளையிலே, யாருக்காக இது சொல்லப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அருமையான லாசரை பற்றி சொன்னபோது, மரித்து போனான், 4 நாள் ஆயிற்று. அவர் சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டான் என்றாலும் இயேசு ஆவியிலே கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டபோது யூதர்கள் சொன்னார்கள், அவர் கண்ணீர் விட்டதை பார்த்து, இவர் எவ்வளவாய் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தாரே. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக வேளைகளிலே அவரை மறுதலித்தாலும் அவர் இன்னமும் என் மேல் என்ன வைத்திருக்கிறார்? அவர் இவ்வளவா என் மேல் பாசம் வைத்திருக்கிறாரே. அதற்கு அடையாளமாகத்தான் சொல்லுகிறார், இயேசு கண்ணீர் விட்டார். எருசலேமை காண்பித்தார்கள், எருசலேம் தேவாலயத்தை காண்பித்தார்கள். இயேசு அதை பார்த்து என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். எதுக்கு? இந்த இவ்வளோ தூரம் அன்பு கூர்ந்து இந்த கண்ணீர் விட்டு உன்னை கொக்கி போட்டு இழுத்து இழுத்து வச்சிருந்தோம். அதை அறியாமல் அந்த நியாய தீர்ப்பை பார்த்து, லூக்கா 19:41, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்குரிய, உன்னுடைய ரட்சிப்புக்குரிய, உன்னுடைய நித்திய ஜீவனுக்குரிய இந்த காரியத்தை நீ அறியாமல் போனாயே. ஜீவ அப்பம் நானே.
அந்த என்னுடைய வார்த்தையில் தான் நித்திய ஜீவன் என்று அறிந்திருந்தும் நீங்கள் என்னிடத்தில் எருசலேம் மக்களை பார்த்து அவளுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை அறிந்து, ஏனென்றால் சொன்னார் அன்று, இந்த பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தப்பழி. அவர் அதனாலே அந்த எருசலேம் நிர்மூலமாக்கப்பட்டது. அது அன்றைக்கு அவருக்கு தெரியும். இன்றைக்கும் அந்த கண்ணீர், முதல் கண்ணீர் பாசத்தின் கண்ணீர், இரண்டாவது கண்ணீர் நியாய தீர்ப்புக்காக விடக்கூடிய, இன்றைக்கும் அதை விட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு நித்திய இந்த வார்த்தை தான் நித்திய ஜீவன் என்று அறிந்தும் இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க உங்களுக்கு மனமில்லையே என்று பார்த்து அநேகரை பார்த்து என்ன செய்கிறார்? கண்ணீர். உனக்கு கிடைத்த இந்த அருமையான சந்தர்ப்பம், தருணம், கிருபை, தீரு பட்டணத்திற்கு கிடைத்திருக்குமானால், சீதோம் பட்டணத்துக்கு கிடைத்திருக்குமானால் அவர்கள் அந்த நேரமே உட்கார்ந்து அழுது என்ன செய்திருப்பார்கள்? மனம் திருப்பி இருப்பார்களே. ஆனால் உனக்கு அந்த மனம் திரும்புதல் இல்லையே, கண்ணீர் விடுகிறார். ஏசாயா 25:8 வாக்குத்தத்தத்தின்படி தேவன் தாமே நம்முடைய கண்கள் இருக்கிற கண்ணீர்கள் துடைத்து எல்லார் கண்ணீரையும் துடைப்பார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில், எந்த நிலையில் நாம் கண்ணீர் விட்டாலும் சரி, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர் அவர் தான். சில நேரம் அவருடைய சமூகத்தில் 2 சொட்டு கண்ணீர் என்ன செய்யணும்? விடணும். கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரின் வல்லமை, அது இன்னொரு நாளில் உங்களுக்கு சொல்லுகிற நேரம் இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்குது. கண்ணீரின் வல்லமை, the power of tears is greater than anything. இந்த கண்ணீரின் வல்லமை எல்லாவற்றை விட, இரண்டால் அந்த கண்ணீர், அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அதனுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தேவன் தாமே உங்களுடைய கண்ணீரை, அந்த கண்ணீர் நமக்கு தெரியாது, அதரிசனமான சிலுவையில் காயமேற்ற காண முடியாத அந்த கண் உங்களுடைய கண்ணீரெல்லாம் என்ன செய்யும்? துடைக்கும். இயேசுவின் கரத்தை நீங்கள் காண முடியாது, ஆனால் உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டதை நீங்கள் உணர முடியும். அதனுடைய பலன் அப்பொழுது என்ன அர்த்தம்? அதரிசனமான அந்த நீங்கள் விட்ட கண்ணீர் அவர் என்ன செய்திருக்கிறார், அப்படி தானே அர்த்தம். விசுவாசிக்கிற எல்லாரும் சொல்லுவோம், தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பாரா. 3 வார்த்தை, சின்ன வசனம் சொன்ன. என்னது? ஒன்று, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. இரண்டாவது, ஜீவ அப்பம் நானே. மூன்றாவது, இயேசு கண்ணீர் விட்டார். இதெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வசனம், புரியுதா? இன்றைக்கு அது நமக்கு பயனுள்ளதாக மாறட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். சகோதரனே, சகோதரியே, அருமை தாய்மாரே, வேதனையோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் விடுகிற இருதயம் நொறுங்கி, உங்களுக்காக இருதயம் நொறுங்கி கெத்சேமலே இரத்த கண்ணீர் வடித்தவர், இருதயம் நொறுங்கி நீங்கள் விடுகிற கண்ணீரை பார்த்து வேதவசனம் பொய்யே அல்ல. அது ஒரு சின்ன ஒரு உறுப்பு கூட இந்த மாறவே மாறாது. தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். எந்த விதத்தில், எந்த சூழ்நிலை, இதற்காக அருமை தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை அவர் பரிசுத்த கரம் நீட்டி துடைக்கிறார். ஜீவனுள்ள மாறாத வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள, வார்த்தையில் உண்மையுள்ள, வார்த்தை மாம்சமான இயேசுவே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனாக அது மாற்றப்பட்ட வார்த்தைகள், அதை நாங்கள் பற்றி கொண்டு, ஆண்டவரே,
அந்த நித்திய பரதேசில் உம்மை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு நாள் எங்களுக்கு தருவீர் என்று சொல்கிற நம்பிக்கையை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு நாமத்தில் தாழ்மையாக வேண்டுகிறேன், ஜீவனுள்ள பிதாவே.